பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26 அதிகாரம் 45 பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களிடம் இதை பேசுகிறாரு. யாருன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேர்கிட்டையும் அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் 3 தடவை போய் ஜெபம் பண்ணும்போதும் அது ஜெபம் பண்ணிவிட்டு வந்து, நீங்கள் என்னோட கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதான்னு ஃபஸ்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஒரு தடவை சொன்னதான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களாம் நித்திரை மயக்கமாக இருந்துருக்காங்க. அப்படியே தூக்க கலக்கத்தில் நித்திரை மயக்கமாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒன்றுமே எது சொன்னாலும் அவங்க கேட்குற ஒரு கண்டிஷன்லே இல்லை. அப்போ ஜெபம் பண்ண சொல்லி தடவை சொன்னார். ஆனால் அவங்க வந்து அந்த 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகமுள்ளதான் மாமிசமும் பலவீனம் உள்ளது அப்படின்னு தடவை ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு போய் ஜெபம் பண்ணுறாரு. தனியாக கொஞ்சம் தூரம் போய் 2வது தடவையும் பார்க்குறாரு, இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவர் ஜெபம் பண்ண போயிட்டார். 3வது தடவை வந்து பார்க்குறாங்க, தூங்கிட்டுருக்காங்க. பாருங்கள், அந்த 3வது தடவை வந்து பார்க்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. ஏன் இப்படி சொல்கிறாரு? இனி நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கன்னா அவர் ஒரு வேதனை கலந்த ஒரு இதோடு சொல்கிறாரு. வேதனையோட. ஏன்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாருன்னா அது நமக்காக தான். இப்போ சீசர்களுடைய நலனுக்காக தான் சொல்கிறாரு. 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு, சோதனைக்கு போயிடக்கூடாது. உங்கள் சோதனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, இந்த வாழ்க்கை பயணத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் ஜெயம் எடுக்க வேண்டுமென்றால் 1 மணி நேரமாவது, அட்லீஸ்ட் 1 hour, அதுக்கு மேலே ஆண்டுகிட்ட பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பாத்திரமாக இருக்கும்போது எல்லா சோதனைகள் போராட்டத்திலிருந்து விலக்கி காக்க கர்த்தர் வல்லவர் உள்ளதாக இருக்கிறார். அவர் வந்து நமக்கு நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, நம்ம பாதுகாக்கப்படணும். அது நம்ம கையில் தான் கொடுத்துருக்கார். ஜெபங்கிற சாவி, ஜெபங்கிற கீ, அது கண்டிப்பாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தக்கூடிய கீ. அதை முற்றிலுமாக அதை வந்து பயன்படுத்தியே ஆக வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை, நம்மளை பாதுகாக்கிற ஒரு ஆயுதம். பாருங்கள், அப்போ இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். நீங்கள் சொல்ல கேட்கல, சரி இனிமேல் நித்திரை பண்ணுங்கள், முடிஞ்சிச்சு, டைம் வந்துருச்சு. என்னன்னா, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. அல்லேலூயா. பாருங்கள், அவர் அந்த ஒரு இதுக்கு தான் அப்படியே வியாகுலப்படுறாரு. அந்த கெச்சமனை தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது அவர் ரொம்ப இந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு சிச்சுவேஷனில் அப்படி போயாச்சு. என்னென்னா, அந்த தூங்கிட்டு இருந்த நேரம், அதாவது அங்கே கணநீத்தில் தூங்கிட்டு இருந்த நேரம் ஜெபித்திருந்தால், இப்போ இனி அவரை ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் சீசர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி செய்யலை. எல்லாருமே நித்திரை பண்ணாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. அப்போ பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவில கையில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது என்று சொல்லுகிறார். நாம் இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஜெபம் எவ்வளோ முக்கியம் என்பதை தெரிந்து கொள்கிறோம்.
ஒரு நமக்கு சோதனைகள் போராட்டங்கள் வரும்போது அதிலிருந்து பாதுகாக்கப்படுவது நாம் ஜெபிக்கிற ஜெபம் என்று ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். 1 மணி நேரமாவது என்னுடைய கூட விழித்திருக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமும் பலவீனம் உள்ளது. ஆமேன். நமக்கு நிறையா வேலைகள் இருக்கும், பிஸி சிச்சுவேஷன் இருக்கும். அப்படி சொல்லி காரணம் காட்டி ஜெபிப்பதற்கோ வேத வாசிப்பிற்கோ நாம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நாம் காரணம் காட்டக்கூடாது. நாம் அதை செயல்படுத்துதலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவ்வேளையில் இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 2025 வருஷத்தின் அப்பா ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே 19ஆம் தேதியை கணக்கிருப்பு செய்கிறேன். நன்றி அப்பா. ஜீவன் சுகம் பலன் ஆகியத்திலிருந்து எங்கள் நடத்துகிற கிருபைக்காய் கொடாங்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் காண கிருபை செய்திரே, எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசின ஆண்டவரே. அப்பா, ஜெபத்தின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுத்திர ஆண்டவரே. அப்பா, நீர் போராடி பார்த்தும் அப்பையும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே, தேவன் அறிந்த பிள்ளைகள், சீசர்கள் நீர் செலக்ட் பண்ண அந்த 20 பேர், அந்த 12 பேர்த்திலேயே 3 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்களே. இப்படி ஒரு சூழ்நிலைகள் அந்த ஜெபத்தின் நிமித்தம் எப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது ஜெபம் ஒன்று தான் பாதுகாக்கப்படும் என்று ஆண்டவர் சீசர்கள்ட்ட சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பன்மையிலேயே இல்லை. அவங்க கனநித்திட்டு இருந்தாங்க. அதுபோல் ஆண்டவரே அப்பா, நாங்களும் அநேக காரியங்களில் அநேகர் மூலமாக சபையில் செய்திகள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, நமக்கு அடுத்தவர்கள் மூலமாக நமக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து அநேக காரியங்கள் உணர்த்தப்படுகிறது. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி நடக்கணும் என்று அநேக காரியங்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை நாம் கனநித்திரை பண்ணுகிறவர்களாக, அந்த ஒரு உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? இவ்வேளையில் அப்படி இருக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் நாம் முற்றிலுமாக ஆண்டவர் சமூகத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே அப்பா, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்களே எடுத்து நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்க அப்பா, பலப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர குடும்பம் என்ற குடும்ப ஜெபம் முக்கியம் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா, எதெல்லாம் கட்டளையாக நீர் கொடுத்துருக்கிறோ அதை அன்பாகவே நாங்கள் செயல்படுத்த கிருபை செய்யுங்க அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் இல்லைங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.